ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப வித்தியாசமான அதே சமயத்தில் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே உங்களோட பிறக்க போகும் குழந்தைக்கு வெள்ளி பொருட்களை யூஸ் பண்ணுங்க. எல்லாராலையும் வாங்க முடியலனாலும் ஒரு சில பொருட்களை லைக் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் அந்த ஸ்பூனு, சின்ன சின்ன கப்புக்கள்லாம் கூட நீங்கள் வெளியில் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதனுடைய பயன்கள் என்ன, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் வெள்ளியை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அதுவும் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் வெள்ளி யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன், அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இது கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாலாடை, சின்ன சின்ன ஸ்பூனு, சின்ன தட்டு, அவங்களுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே வெள்ளியில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வெள்ளிக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது. நம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நிறைய உலோகங்களாலான பொருட்களை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு தங்கம், வெள்ளி, பித்தளை, அலுமினியம், இரும்பு, வெண்கலம், எவர் சில்வர் மாதிரி. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதிக விலை உயர்ந்ததாக அலுமினியம் தான் சொல்லுவாங்களாம். மாவீரர் அலெக்சாண்டர் பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவர் இந்தியா மீது படையெடுத்து வந்தபோது அதில் ஈடுபட்ட எல்லா வீரர்களுக்குமே தீராத வயிற்று வலி வந்துருச்சாங்க. என்னடா காரணம், எதனால் வீரர்களுக்கு வயிற்று வலி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அதை தேடி போகிறப்ப தான் தெரிஞ்சுதான், அந்த போர் வீரர்கள் எல்லாருமே வெள்ளியத்தாலான குவளை இருக்கு இல்லையா, தண்ணி குடிக்கிறது குவளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் பயன்படுத்தி தண்ணி குடிச்சிருக்காங்க. ஆனால் படைத்தளபதியோ அலெக்சாண்டரோ வெள்ளியில் ஆன குவளையை பயன்படுத்தி தண்ணி குடிச்சிருக்காங்க. ஸோ வெள்ளிக்கு ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது, ஏதோ ஒரு தன்மை இருக்குன்ட்டு அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, போர் வீரர்கள் எல்லாம் வயிற்று வலியாத அவதிப்பட்டதுனால அலெக்சாண்டர் போரில் ஜெயிக்க முடியாமல் தன் நாட்டுக்கே திரும்பி வந்திருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்டோன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாத்தோடைய நன்மை தீமைகளை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற உணவுகளை வெள்ளி பொருட்களில் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்க. சரி, ஓகே. அந்த வெள்ளியோட நன்மைகள் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அறிவியல் ஆராய்ச்சிப்படி வெள்ளியில் நோய்களை உருவாக்குற 650 நுண்ணுயிரிகளை அழிக்கும் தன்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நுண்ணுயிரிகள்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் 650 வகையான நுண்ணுயிரிகளை அழிக்கும் தன்மை இந்த வெள்ளிக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 1 லிட்டர் தண்ணீரை சுத்தம் செய்ய 0.1 கிராம் வெள்ளி போதுமாங்க. வெள்ளி பாத்திரத்துக்கு நுண்ணுயிரிகளை கொல்கிற தன்மை இருக்கிறதுனாலையும் தூய்மைப்படுத்துகிற தன்மை இருக்கிறதுனாலையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய இல்லை வயதானவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாலை எல்லாத்தையுமே வெள்ளி பொருள்களை பயன்படுத்தி கொடுத்தாங்களாம் அந்த காலத்தில். நுண்கிருமிகளை அதை அழிக்கும் தன்மை கொண்டதான். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கு நோய் கிருமியை அழிக்கும் தன்மை இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் வெள்ளி பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கொடுங்க. அடுத்த பயன் பார்த்தீங்கன்னா, இது உடல் சூட்டை சீராக வச்சுக்க ரொம்ப உதவி செய்யுதுங்க. வெளியில் நீங்கள் சூடான பொருளை வச்சாலும் சரி, குளிர்ந்த பொருளை வச்சாலும் சரி, வெப்பநிலையை சீர்படுத்தி சமமான எப்பவுமே வார்ம் லெவல்லே வச்சுக்குமா. 4வது பயன் பார்த்திங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். வெள்ளி பொருட்களை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது உங்கள் உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. 5வது பார்த்திங்கன்னா, வெளியில் சூடான பொருட்களை வச்சிங்கனாலும் எதிர்ப்பு பாக்டீரியல் பண்பு அதிகமாக இருக்கிறதுனால இது குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மற்ற உலோகங்களை காட்டிலும் வெள்ளியில் அதிக நன்மைகள் இருக்குது. அதே சமயத்தில் இது விலை உயர்ந்ததாக இருந்தாலுமே அவங்க குழந்தைங்களுக்கு வெள்ளி பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக வெளியில் இவ்வளோ நன்மைகள் இருக்கிறதுனால நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க. உங்களுக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா வெள்ளியிலான சின்ன ஸ்பூனு, பவுலை நீங்கள் கிஃப்டாக கேட்டு அதை உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரியே வளையகாப்பு நடக்க போகலாம் உங்களுக்கு. இல்லைனா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறையா பேர் கிஃப்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க பண்ணுற கிஃப்ட் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி வெள்ளி பொருள்களை வாங்க பயன்படுத்திக்கோங்க. இல்லை வெள்ளி பொருளாகவே கிஃப்டாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. எந்த ஒரு நோய் நொடியும் அவங்களே அண்டாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெள்ளியோட நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டோம். வெள்ளியை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றத பார்க்கலாம். வெள்ளி பொருளை நீங்கள் வாங்கும்போது கூர்மையாகவோ இல்லை அதிக வேலைப்பாடோடையோ இல்லாமல் வாங்குங்க. எளிமையாக இருந்தால் தான் அதை குழந்தைக்கு பயன்படுத்த ரொம்ப நல்லது. கூர்மையாக இருந்தால் குழந்தைகளை ஏதோ ஒரு வகையில் குத்த வாய்ப்பு இருக்குது. வேலைப்பாடுகளோடு இருந்துச்சு அப்படின்னா அதில் இடையில் சேர அழுக்குகளை நீக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வெள்ளி பொருள்கள் வாங்கும்போது நல்லா அழுத்தமான, அதாவது
மிகவும் எளிமையான டிசைன் உள்ள வெள்ளி பொருட்களை வாங்கிக்கோங்க. சரி, ஓகே, நான் வெள்ளி பொருளை வாங்கிட்டேன். ஆனால் அதை எப்படி நான் சுத்தம் செய்கிறது? டெய்லியும் நான் என் குழந்தைக்கு பயன்படுத்தணும், இல்லை வெள்ளி விளக்குகளை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியாக நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதில் இந்த வெள்ளி பொருளை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க. அப்புறம் எடுத்து நீங்கள் நார்மலாக தேய்ச்சாலே வெள்ளி பளிச்சுன்னு ஆகிடும். வெள்ளி சீக்கிரமாக கருத்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு புதுசாக ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளியோட நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டோம். அதை எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரி பார்த்துக்கணும்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இது ரொம்ப பயனுள்ள வீடியோன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.